மரத்தடியில் வந்து நின்ற குந்தவி தேவி சற்று நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். விக்கிரமன் திரும்பி பார்க்கும் வழியாக இல்லை. காவிரி நீர் பிரவாகத்திலிருந்து அவன் கண்களை அகற்றவில்லை. ஒரு சிறு கல்லை எடுத்து விக்கிரமனுக்கு அருகில் ஜலத்தில் போட்டாள். சிறு நீர்த்துளிகள் கிளம்பி விக்கிரமன் மேல் தெரித்தன. குந்தவியின் யுக்தி பலித்தது. விக்கிரமன் திரும்பி பார்த்தான். அவனுடைய கண்கள் அகல விரிந்தன. கண் கொட்டாமல் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். கண்களாலேயே அவளை விழுங்கி விடுபவன் போல் பார்த்தான். அவனுடைய உதடுகள் சற்று திறந்தன. ஏதோ பேச எத்தனிப்பது போல். ஆனால் வார்த்தை ஒன்றும் வரவில்லை. ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மறுபடியும் திரும்பி காவேரியின் பிரவாகத்தை நோக்கினான். குந்தவி இன்னும் சற்று நேரம் நின்றாள். பிறகு மரத்தடியிலிருந்து வந்து நதிக்கரையில் விக்கிரமனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாள். அவள் உட்கார்ந்த பிறகு விக்கிரமனும் 2-3 தடவை அவள் பக்கம் திரும்பினான். ஒவ்வொரு தடவையும் சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு வேறு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டான். சிறிது நேரத்துக்கு பிறகு குந்தவி நான் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எழுந்திருந்தாள். விக்கிரமன் மிகவும் அதிசயமடைந்தவனைப் போல் அவளை திரும்பி பார்த்து நீ பேசினாயா என்று கேட்டான். ஆமாம், நான் ஊமை இல்லை என்றாள் குந்தவி. குன்றாத அதிசயத்துடன் விக்கிரமன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். குந்தவி மறுபடியும் போகத் தொடங்கினாள். ஏன் போகிறாய் என்றான் விக்கிரமன் தழுதழுத்த குரலில். நீர் பேசுகிற வழியை காணோம், அதனால் தான் கிளம்பினேன் என்று சொல்லிக்கொண்டே குந்தவி மறுபடியும் விக்கிரமனுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தாள். எனக்கு பயமாயிருந்தது என்றான் விக்கிரமன். என்ன பயம்? ஒரு அபலை பெண்ணை கண்டு பயப்படுகிற நீர் தனி வழியே கிளம்பலாமா? உன்னை கண்டு பயப்படவில்லை. பின்னே நான் காண்பது கனவா அல்லது ஜுரவேகத்தில் தோன்றும் சித்த பிரம்மையோ என்று நினைத்தேன். பேசினால் ஒருவேளை பிரம்மை கலைந்து விடுமோ என்று பயந்தேன். குந்தவி புன்னகையுடன் இப்பொழுது என்ன தோன்றுகிறது? கனவா பிரம்மையா என்றாள். இன்னமும் சந்தேகமாய்த்தான் இருக்கிறது. நீ கோபித்து கொள்ளாமல் இருந்தால் என்ன? நிஜமாக நீதான் என்று உறுதிப்படுத்தி கொள்வேன். இவ்விதம் சொல்லி விக்கிரமன் தன்னுடைய கையை குந்தவியின் கன்னத்தின் அருகே கொண்டு போனான். ஜுர கனவுகளில் நிகழ்ந்தது போல் அந்த முகம் உடனே மறைந்து போகவில்லை. குந்தவி தன் முகத்தை திருப்பிக் கொள்ளவும் இல்லை. விக்கிரமனுடைய உள்ளங்கை மலரின் இதழ் போல் மென்மையான குந்தவியின் கன்னத்தை தொட்டது. பிறகு பிரிய விருப்பமில்லாதது போல் அங்கே